உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் சுபிக்ஷா டிவி. இந்த டிவியின் மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னவென்றால், நம்ம செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். 26/8/2024 செவ்வாய் பகவானாகப்பட்டது பெயர்ச்சியாகி 22/10/2024 அந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி முடிவடைகிறது. நம்மளுக்கு 58 நாட்கள் இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது ரிஷபத்திலிருந்து பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு வர்றாங்க. அப்படி மிதுனத்துக்கு வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவானால கும்ப ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் நடக்கவிருக்கிறது, அதைத்தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு கனவான வாழ்க்கை, நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், நாம நாளைக்கு நல்லா இருப்போமா, நம்மளுக்கு கல்யாணம் நடக்குமா, நம்மளுக்கு தொழில்ல நம்ம எதிர்பார்த்த இடத்துல வேலை கிடைச்சிருமா, நம்ம வெளிநாடு போவோமா, நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருமா, இதற்கு எல்லாமே ஒரு விடிவு காலம் பிறக்காதா அப்படின்னு தான் ஒவ்வொரு நாளும் நம்ம ராசி பலனை பார்த்துட்டு இருக்கிறோம். டிவியில பார்க்குறோம், யூடியூப்ல பார்க்குறோம். அப்படி பார்க்கக்கூடிய அது சம்பந்தமாக இப்ப உங்களுக்கு செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. இப்படி நீங்க டிவி பார்க்கும்போது உங்களுக்கு செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி பலனை கொடுக்குமா அப்படின்னா, கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது 3ஆம் இடத்து அதிபதியும் 10ஆம் இடத்து அதிபதியும் அந்த மாதிரி அமைப்பை பெற்று அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது இப்போ கும்பராசியிலிருந்து எண்ணி வர 5ஆம் இடத்துல அந்த கும்பராசிக்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சியே இருக்கிறாங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது 5ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆகிறது நல்ல விஷயமா அப்படின்னா, 100க்கு 100 கும்பராசிக்காரங்களுக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆவது நல்ல விஷயம். அப்ப உங்களுக்கு 3ஆம் இடத்து அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி உங்களுக்கு 5ஆம் இடத்துல போய் உட்கார்றாங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள், நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள், நீங்கள் உயர்ந்த ஸ்தானத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு பார்க்க போனா உங்களோட மேல உள்ளவங்க, ஒரு நல்ல அந்தஸ்து உள்ளவங்க, ஒரு செல்வந்தரா இருக்கிறவங்க, ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறவங்க உங்களை கூப்பிட்டு வேலை கொடுக்குற அளவுக்கோ, உங்களுடைய பிரச்சனைகளை களைந்து உங்களுக்கு பார்க்க போனா நல்லது செய்யக்கூடிய வாய்ப்போ இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக வரும். கும்பராசிக்காரங்களே, ஒரு கெட்டதுலயும் ஒரு நல்லதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப கெட்டது எது, நல்லது எது அப்படின்னா, இப்ப 7.5 சனி ஜென்ம சனியில நீங்க இருக்கிறீங்க. அந்த ஜென்ம சனியில நீங்க இருக்கக்கூடிய இடத்துக்கே உங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு. அப்ப இருக்கிற இடத்தை விட்டு காலி பண்ணி போகக்கூடிய சூழ்நிலை உருவாகி போச்சு. அது போக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பிசினஸ் பண்ணி லாஸ் ஆனீங்க, சொந்த பந்தத்தினால பல கஷ்டத்துக்கு ஆளானீங்க. இப்ப சொந்தம்னா என்ன, பந்தம்னா என்ன அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க. பழக்க வழக்கத்தில் பிரச்சனைகள் வந்துச்சு. நீங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலையே அது இப்பவோ நாளைக்கோ அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. ஒரு சிலருக்கு வேலையும் போயிருச்சு, ஒரு சிலர் வேலை தேடிட்டு இருக்கிறாங்க. அப்ப இது மாதிரி எவ்வளவோ கஷ்டங்கள் இந்த 7.5 சனியில அனுபவிச்சு எப்படா அந்த ஜென்மச்சனி தீரும் அப்படின்னு நீங்க போகாத கோயில் இல்லை. நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை கோயிலுக்கு போயிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அதனோடு இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சியும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். ஏன்னா உங்களுக்கு முயற்சி ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துக்கு போயிருக்கிறார் அப்படின்னா, அந்த செவ்வாய் அப்படிங்கிறது கொஞ்சம் வேகமான கிரகம், ரத்தம் சம்பந்தப்பட்ட கிரகம். அப்ப அந்த செவ்வாய் ஆப்பட்டது உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் அது கொஞ்சம் வேகப்படுத்தும். அப்போ நம்மளுக்கு இந்த சமயத்துல எது நல்லது எது கெட்டது அப்படின்னு ஆராய்ந்து பார்த்து நாம செய்வோம். நம்மளுக்கு செய்வதும் நம்மளுக்கு சக்சஸ் ஆகும். இதற்கு முன்னாண்ட நம்ம எது செஞ்சாலும் சக்சஸ் ஆகல, நம்ம ஒரு காரியத்தை ஆரம்பிச்சாலும் அது தோல்வியில் தான் முடிஞ்சிச்சு. ஒரு பிசினஸை நம்ம ரன் பண்ணாலும் அதுவும் நல்லா நடக்கல, ஒரு வேலைக்கு போவோம்னு நினைச்சு போனாலும் அந்த வேலையும் கிடைக்கல. அந்த மாதிரியான பிரச்சனைகள்
இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உங்களுக்கு வராது. அப்ப நீங்க நல்லா இருக்க போறீங்க. உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு செவ்வாய் பகவான் வந்துட்டாங்க. அந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பாக்குறாங்க. அந்த 8ஆம் இடத்துல ஆல்ரெடி கேது பகவான் இருக்கிறாங்க. அப்ப அந்த 8ஆம் இடத்துல கேது பகவான் இருந்து உங்களுக்கு வந்து பார்க்க போனா விபத்து சம்பந்தப்பட்டது, வண்டி வாகனத்தின் மூலியமாக விபத்துக்கள், அது போக கடன் பிரச்சனை. கடன் பிரச்சனையில வந்து பார்க்க போனா நம்ம போனே பண்ணா கூட போன எடுக்க முடியாத சூழ்நிலை, எடுத்து பதில் சொல்ல முடியாத சூழ்நிலை. அப்ப அந்த கடனுக்கு பயந்துட்டு ஊரை விட்டு போகக்கூடிய சூழ்நிலை, இந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பாக உருவாயிருக்கும். அப்ப அந்த கேது பகவானை குரு பகவானும் பார்த்துட்டாங்க. அப்ப அந்த கேது பகவான் அந்த தோஷம் நிவர்த்தி போச்சு. அந்த செவ்வாய் பகவானும் அந்த கன்னி ராசியை பார்க்கறாங்க, கன்னி ராசியில் உள்ள கேதுவை பார்க்கறாங்க. அப்ப குருவும் கேதுவை பார்க்கறாங்க. இந்த செவ்வாயும் குருவும் கன்னி ராசியில் உள்ள கேதுவை பார்ப்பதனாலே உங்களுக்கு குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது உருவாகிறது. எங்க உருவாகுது? உங்களுக்கு 8ஆம் இடத்துல. அப்ப 8ஆம் இடத்துல உருவாகும் போது உங்களுக்கு விபத்து சம்பந்தப்பட்டது கண்டிப்பாக நடக்காது. அப்படியே நடந்தாலும் தலைக்கு வர்றது தலை பாகையோடு போய்விடும். பெரிய லெவல்ல வர்றது சிம்பிளா முடிஞ்சிடும். அப்ப கடனால கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, இந்த குருவும் செவ்வாயும் பார்த்து குருமங்கள யோகத்தினால கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும். அப்ப உங்களை வந்து பார்க்க போனா கடனை கேட்கணும், உங்ககிட்ட எப்படியா வாங்கிடணும் அப்படின்னு கடனுக்கு கொடுத்தவங்க வந்தா கூட நீங்க அந்த சமயத்துல ஒரு தவணை சொன்னாலும் நீங்க சொல்லக்கூடிய தவணையை கேட்டுட்டு போயிடுவாங்க. அப்ப அவங்களுக்கு எப்பரா நம்ம பதில் சொல்றது, அவங்க மூஞ்சில எப்பரா நான் முழிக்கிறது அப்படின்னு நீங்க பயந்துட்டு இருந்தாலுமே இந்த சமயத்துல நீங்க சொல்லக்கூடிய தவணையை அவங்க கேட்டு போவாங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கண்டமும் வராது, எந்த கடன் பிரச்சனையும் ஆகாது, எந்த சோதனையிலும் நீங்க மாட்டிக்க மாட்டீங்க. அப்ப அந்த 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனாலையும் செவ்வாய் பார்க்கறதுனாலையும் இந்த மாதிரியான நல்லது உங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும். இது போக பாத்தீங்கன்னா அந்த செவ்வாயாகப்பட்டது 8ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறாங்க. அந்த குரு பகவானும் 9ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறாங்க. அந்த 12ஆம் இடம் என்பது என்ன? அயன சயன போகஸ்தானம். அப்ப குடும்ப வாழ்க்கையில நீங்க நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், மனசு கெட்டு ஒரு குழப்பத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. சிலர் வாழ்க்கையை பிரிஞ்சு போயிடலாமா அப்படின்ட்டு இருக்கிறாங்க. சிலர் வாழ்க்கையில பிரிஞ்சும் போயிட்டாங்க, சிலர் டைவர்ஸ்க்கும் போயிட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த 12ஆம் இடத்தை குருவும் செவ்வாயும் பார்ப்பது குருமங்கள யோகம். அப்ப இந்த குருமங்கள யோகத்தின் மூலியமாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குடும்ப வாழ்க்கை, அந்த குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு மன நிம்மதியை கொடுக்கும், ஒரு மன ஆறுதலை கொடுக்கும். அப்ப உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும், மன ஒற்றுமை கிடைக்கும். உங்களுக்கு மனைவியால் ஒரு சப்போர்ட்டோ இல்ல கணவரால் ஒரு சப்போர்ட்டோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்க கஷ்டத்துல இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு மனைவி வந்து சப்போர்ட்டா இருப்பாங்க. நீங்க கஷ்டப்படாதீங்க, தைரியமா இருங்க, இந்த கஷ்டத்துல நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு மனைவி சொல்லுவாங்க. அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும். அதே சமயத்துல மனைவி ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க, கணவன் மூலியமாக சில சப்போர்ட்டுகள் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நீங்க ரொம்பவுமே மனசு உடைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சியும் இந்த குருமங்கள யோகமும் கண்டிப்பாக உங்களுக்கு மன சோர்விலிருந்து வெளியில வர வச்சு உங்களுக்கு வந்து போகக்கூடிய பாதையை நல்ல பாதையாக காட்டும். அப்ப இந்த சமயத்துல எது செய்யலாம், எது செய்யக்கூடாது அப்படிங்கிற உங்களுடைய புத்தி கண்டிப்பாக சொல்லும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கனடா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், மலேசியா, இந்த மாதிரி வெளிநாடுகள்ல இன்னும் எத்தனையோ வெளிநாடுகள்ல வாழ்றவங்க எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு அந்த கஷ்டங்களை ஆப்பட்டது தீர்ந்துருச்சுன்னு நினைங்க. அந்த கஷ்டத்துல நீங்க வெளியில வந்துட்டே நினைங்க. கண்டிப்பாக நீங்க வந்து நெகட்டிவ் திங்கிங்ஸ் தான் ஜாஸ்தியா நினைக்கிறீங்க. அந்த நெகட்டிவ் திங்கிங்ஸை விட்டுருங்க. உங்க எல்லாமே பாசிட்டிவா நினைங்க. நம்மளுக்கு இது நடக்கும், இதனால நல்லா இருப்போம், இதனால முன்னுக்கு வருவோம் அப்படின்னு நினைங்க. கண்டிப்பாக நீங்க முன்னுக்கு வந்தே தீர்வீங்க. தைரியமாக இருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க. உங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும். நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க இந்த சமயத்துல வணங்க வேண்டிய தெய்வம் எதுனா
அந்த சனி பகவானையே வணங்குவாங்க. அப்ப அந்த சனி பகவானை வணங்கி வர்றதுனால கண்டிப்பாக உங்களுடைய சுமையை குறைச்சு வைப்பாரு. அதுபோக இந்த செவ்வாய் பயிற்சியும் குரு பயிற்சியும் உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த பதிவு கண்டிப்பா பாருங்க. இந்த பதிவு நீங்க பார்த்துட்டு உங்களுடைய சொந்த பந்தத்துக்கு அனுப்பிச்சு வைங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. உங்க ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாபுத்திகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்படி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.